இந்த வீடியோவும் திரு அண்ணாமலை பற்றிய சில செய்திகள் தான். இது என்னுடைய அனாலிசிஸ் மட்டும் கிடையாது. உண்மையாகவே நடந்த நிகழ்வுகளின் அடிப்படையில் நான் புரிந்து கொண்ட சில விஷயங்கள் 2-3 வீடியோல சொல்லியிருந்தேன். நடிகர் விஜயையும் அவருடைய கட்சியும் ஆதரவு மறைமுகமாக ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதைத்தான் அரசியல் புத்தி அப்படிங்கிறது. டிஎம்கேல ஒரு தலைவர் இருக்காரு, இளங்கோவன்றவர். அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு, பாஜகவினால தென்னிந்தியாவில் வெற்றி பெற முடியாது, அதனால அவங்க தமிழக வெற்றி கழகத்தையும் நடிகர் விஜயையும் முன்னிறுத்தி திராவிட கழகங்களை அழிக்க பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதுதான் அரசியல் புத்தி. நம்ம யாருக்கு ஏதாவது தோணுச்சா? அவங்களுக்கு தோணுது பாருங்க. அதுதான். சரி, இந்த வீடியோல திரு அண்ணாமலை அவர்களை பற்றி முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, 4ஆம் தேதி திங்கட்கிழமை வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிச்சது. மிக முக்கியமான தேர்தல். தமிழ்நாட்டு தலைவராக இருந்திருக்காரு. அகில இந்திய அளவில் ஒரு மிக போற்றக்கூடிய தலைவர். முக்கியமான தேர்தல் முடிவுகள் வர வேண்டிய நேரம். பலரும் மக்கள் எல்லாரும் நடிகர் விஜய் இருந்தாலுமே நான் முதற்கொண்டு எப்படியாவது தப்பி தவறி பொழைச்சு ஏடிஎம்கே பிளஸ் பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருந்தோம். இதை எதையுமே கண்டுக்காம அவர் பாட்டுக்க 4ஆம் தேதி கொலம்போ, இலங்கையில் தலைநகரமான கொழும்புக்கு போயிட்டார். எப்படி முடியும்? என்ன அப்ப ஏதோ சம்திங் நடக்குது அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் எல்லாம் படிச்சேன். கொலம்போ போயிட்டார் அவர் 4ஆம் தேதி. சரி, அங்க ஏதோ போயிட்டு அரசியல் ரீதியா ஏதோ இன்டர்நேஷனல் லெவல்ல பண்றாரு போல இருக்கு, பாஜக இவரை தயார் பண்றான்னு பார்த்தா, இவர் அங்க நாம் 200 நாம் தமிழர் கட்சியில நாம் 200 அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்காரு. தமிழர்கள்லாம் குழுமி இருக்கிற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி எதை பற்றியது அப்படின்னா, ராமாயணத்தை பத்தி பல பேச்சாளர்கள் பேசுறாங்க. அண்ணாமலை அவர்களும் பேசுறாரு ராமாயணத்தை பத்தி. அருமையான பேச்சு. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அவர் பகவத்கீதை பத்தி பேசினத, குழந்தை வளர்ப்பை பத்தி பேசினது, இதெல்லாம் நீங்க கேளுங்க தயவு செஞ்சு. எத்தனையோ சினிமா, அது டிவி சீரியல் தான் பாக்குறோம், அதெல்லாம் ஒண்ணுக்கும் உதவாது. இதெல்லாம் கேட்டீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு நாலேஜ், நல்ல ஒரு புரிதல், வாழ்க்கையினுடைய தத்துவங்கள் எல்லாம் புரியும். அவர் பேசிட்டு பாருங்க. குறிப்பா அவர் பகவத்கீதை பத்தி சொன்னதும் ராமாயணத்தை பத்தி பேசினதும் நீங்க கேளுங்க. சரி, அதை பத்தி அருமையா பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் பதிவுல போடுறாரு, அங்க நான் கம்பவாதி இலங்கை ஜெயராஜ், இவர் ராமாயணத்துல கரை கண்டவர், நிறைய படிச்சவர். கம்பவாரிதி இலங்கை ஜெயராஜ் அவருடைய தலைமையில அந்த ராமாயண கூட்டம் நடந்திருக்கு. அவரை சந்திச்சேன், அவருடைய பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டேன். அவருடைய நாலேஜை பார்த்து நான் அசந்து போயிட்டேன். அவர்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும். அந்த மாதிரி எல்லாம் இதுதான் ஒரு கற்றோர் அப்படின்னு சொல்லுவாங்களா, அவங்க எவ்வளவு தழைந்து ஈகோ இல்லாம, ஒரு கர்வம் இல்லாம நடந்துக்கிறது அப்படிங்கிறது. அதுதான். அது மாதிரி எல்லாம் பதிவெல்லாம் போட்டு, சரி ஒரு இலங்கைக்கு போறதுக்கு என்ன அப்படியே போயிடுவாரா? மத்திய அரசு போக சொல்லியிருக்காங்க. சரி, வெறும் ராமாயண கூட்டம் மட்டும் தானா? இல்ல, சில தமிழ் இன தலைவர்களெல்லாம். இது ஏதோ முதல் முறையா போயிருக்காரா? இல்ல, பல முறை போயிருக்காரு. மோடி அரசு 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகளை தமிழர்களுக்கு அங்கே கட்டி கொடுத்திருக்கிறது. இங்க எல்லாம் பேசுவாங்க. ஏதாவது 5 ரூபாய் டொனேஷன் கொடுத்தியான்னு கேளுங்க. தான் பையனுக்கு 20 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு கட்டி படிக்க வைப்பாங்க. ஆனா 5 ரூபாய் டொனேஷன் ஈழத்தமிழர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இந்த ஈழத்தமிழர்களுக்கு பின்னாடி மிஷனுடைய மிகப்பெரிய ஒரு சில்மிஷமும் தில்லுமுள்ளும் இருக்கு. ஆனா முடிஞ்சா நான் ஒரு வீடியோவா உங்களுக்கு சொல்றேன், அப்போ உங்களுக்கு புரியும் இந்த ஈழத்தமிழர்களுடைய தலைவர்கள். இதே மாதிரிதான் என்ன ஆயிடுச்சுன்னா, ஷிரடி சாய்பாபாவை பத்தி எனக்கு தெரிஞ்ச, நான் அறிந்து கொண்டு 45 வருஷம் பாம்பே மகாராஷ்டிரால இருந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள், உண்மைகளை சொன்னேன். உடனே அது சில பேருக்கு கமெண்ட், நீங்க நாவடக்கம் இல்லாது இதுன்னு, எது எப்படின்னு சொல்லணும்னு தெரியல எனக்கு. ஓகே, உங்களுடைய நம்பிக்கையை நான் ஏதாவது கிண்டல் பண்ணனா? கிடையாது. அவரை பற்றின எனக்கு தெரிந்த உண்மைகளை தான் சொன்னேன். உங்களை நான் அவமரியாதை பண்ணனா? இல்லை. உங்களுடைய நம்பிக்கை உங்களுடையது. அவர் ஒருத்தர் போட்டிருக்காரு, எனக்கு கேன்சர்லாம் கிளியர் ஆயிருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. அப்படி பார்த்தோம்னா எத்தனையோ மிஷனரிஸ் கூட்டம் நடத்துறாங்க. அங்கெல்லாம் குருடன் பார்க்கிறான், செவிடன் கேட்கிறான், இதெல்லாம் நிறைய இருக்கு. அப்படின்னா அவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல வேண்டாமேனா அதே மிஷனரிஸ் தான் நிறைய ஹாஸ்பிட்டல்ல நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது பாத்துக்கங்க நீங்க. நான் எதையுமே அடுத்தவங்க மேல ஒரு காழ்ப்புணர்ச்சியோடையோ இல்ல கிண்டல் பண்ணணும், கேலி பண்ணணும், நையாண்டி பண்ணணும், அந்த மாதிரி எனக்கு சில உண்மைகள் தெரிஞ்சது, அதனால நான் சொன்னேன். தனிப்பட்ட முறையில யாரையும் நான் தாக்கல. ஸோ அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்தது பேக் டு அந்த மாதிரி அவர் அங்க என்னன்னா, தமிழ்நாடு தாண்டி இலங்கையில இருக்கக்கூடிய தமிழர்கள் அண்ணாமலை அவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதையும் மதிப்பும் வச்சிருக்காங்க. ஈழத்தமிழர்கள், மலையக தமிழர்களுக்கும் வீடு கட்டி கொடுக்கும். உங்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க, இந்த மலைய தமிழர்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் பெருசா ஒன்றும் ஒத்து போகாது.
அது அது அந்த தகராறு எல்லாமும் இருக்கு. குழப்பமான ஒரு அரசியல் எல்லாம் போயிட்டு வந்து. அப்ப என்ன அர்த்தம்? கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டில் இருக்கும் அரசியல், இந்தியாவினுடைய உறவு, இதையெல்லாம் அன்அபிஷியலாக, அவர் ஒன்றும் தூதுவர் கிடையாது. அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஐஎஃப்எஸ் கிடையாது. ஜெய்சங்கர் மாதிரியோ இல்லை வேற யார் போயிட்டு வந்திருக்காரு. அப்ப வந்து என்ன, அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. நீ போப்பா, தமிழ்நாடு இலங்கைக்கு பக்கத்து, அங்க இருக்கிற தமிழர்கள் அவங்களெல்லாம் கான்ஃபரன்ஸ் எடுத்து நம்ம 2 நாட்டுக்கான அரசியல் உறவு, இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப், அது 2 நாட்டுக்குமானது, நீ சில விஷயங்களை முன்னெடுத்து செய். இவர் அன்அபிஷியலா எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி செஞ்சு முடிச்சுட்டு வந்த பிறகு என்ன செய்வாங்க அப்படின்னா, அபிஷியலா ஜெய்சங்கர் போய் போட்டு வருவார். இதுதான் சாணக்கியத்தனம். இதுதான் ஒரு மிக மிக முக்கியமான ஜியோ பாலிட்டிக்ஸ்ல முன்னெடுப்பு. இந்த இடத்துல நான் எதுக்கு இதை சொன்னேன்னா, நம்ம எல்லாம் பல பேர் எனக்கு பதிவு போடுறீங்க, கமெண்ட்ல போடுறீங்க, வாட்ஸ்அப்ல வருதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த அண்ணாமலைக்கு அவமரியாதை. அப்படி அவமரியாதை ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பாலிடிக்ஸுக்கு அவரை யூஸ் பண்ணிப்பாங்களா? அதுவும் மத்திய அரசு. எத்தனையோ ஐஎஃப்எஸ் ஆபீசர் இருக்காங்க, தூதுவர்கள் இருக்காங்க, ஹை கமிஷனர்ஸ் இருக்காங்க. இவரை எதுக்கு தேர்ந்தெடுத்துப்போம்? இல்ல மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக வந்து பெரும் தலைவர்கள்லாம் கிடையாது, அப்படி கிடையாது. இவரை குரூம் பண்றாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. ஜியோ பாலிடிக்ஸ், நேஷனல் பாலிடிக்ஸ், தமிழ்நாடு மட்டுமல்ல, எல்லாத்துலயும் இவரை குரூம் பண்றாங்க. நிறைய எக்ஸ்போஷர் கொடுக்குறாங்க. இன்னும் நிறைய கத்துக்கோ, இன்னும் நிறைய கத்துக்கோ அப்படின்னு. அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி. இது பாஜக தவிர மற்ற கட்சிகள் இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய அடிப்பொடிகள், அடிவருடிகள் அவங்கள தான் அனுப்புவாங்க இந்த மாதிரிலாம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, திருப்பி திருப்பி சொல்கிறேன், பாஜகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை ஒரு மிகப்பெரிய அசட். அந்த அசட்டை அழிச்சிட மாட்டாங்க, ஒதுக்கிட மாட்டாங்க. அதை மேலும் மேலும் அதனுடைய மதிப்பை கூட்டத்தான் செய்வார்கள். ஒரு அசட் என்னைக்கு அது உன்னதமான அசட் வரும்னா, அதனுடைய மதிப்பு கூடிக்கிட்டே போகும். அந்த கூடுதல் மதிப்புக்காகத்தான் இந்த மாதிரி நடவடிக்கைகளை அவர் ஈடுபடுத்துறாங்க. ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சும்மா யாரோ சொல்றதெல்லாம், யாரோ போடுற பதிவுகள்லாம் நம்பவே நம்பாதீங்க. போயா நீயாச்சும் உன் பதிவாச்சுன்னு ஒதுக்கி தள்ளிட்டு அண்ணாமலை மேலையும் மோடி, ஷா அவர்கள் மேலையும் முழுமையான நம்பிக்கை வைங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். லேட்டஸ்ட் பிரேக். உங்கள் கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.